ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுவிதமான எக் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த எக் கிரேவி பண்ண தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் பெரிய சைஸ் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, தக்காளி 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஃபுல்லாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எம்டி ஆம்லேட் போட போகிறேன். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். எம்டி ஆம்லேட்னால் வெங்காயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போடல, வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம், அதே அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சுற்றி லைட்டாக எண்ணெய் விடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றி எம்டி ஆம்லேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். வெந்துருச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நான் மற்ற 2 முட்டையும் நான் ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிரேவி நம்ம எதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லான்னா, இடியாப்பம், தோசை, ஆப்பம் இதுக்கெலாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்கட்டும், லைட்டாக கிண்டி விட்டுறலாம். இது கூட நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா லைட்டாக கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுக்காக, அது நல்லா வதங்கணும், அதுக்காகத்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எனக்கு ஒரு மீடியமாக அளவுக்கு கிரேவி வேணுன்றதுக்காக நான் 2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுறேன். இப்போது நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு வச்சுருக்க எம்டி ஆம்லேட்டை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி கூட இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான்
ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே மாதிரி முட்டையை திருப்பி போட்டும் கிரேவியோட 2 பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த எக் ஆம்லேட் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.